ஆதியாகமம் 39:9 என்ன சொல்லுகிறான்? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டில் என்னோட பெரியவன் இல்லை. அது போத்திபார் வீட்டு தலைவனானாலும் என்ன, இந்த வீட்டில் எல்லா பொறுப்பும் எனக்கு, சகலத்துக்கு நான் தான் பொறுப்பு, என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், நீ அவனுக்கு மனைவியா இருக்கிறபடியால ஒன்றை தவிர வேற ஒன்று என விலக்கி வைக்கவில்லை என்று சொன்னான். சொல்லி இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு, வேசித்தன விசாரணையில் விளையாடுகிறார்கள், ஆணும் பெண்ணும் விளையாடுகிறார்கள், பெண்ணும் பெண்ணும் விளையாடுகிறார்கள், ஆணும் விளையாடுகிறார்கள், ஆணும் பெண்ணும் விளையாடுகிறார்கள். திருவாசியங்கள், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டில் என்ன பெரியவன் இல்லை. எல்லாம் நடப்பிப்பதில், எல்லாம் நடத்துவதில் என்னிலும் பெரியவன் யாரும் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் நீ வீட்டுக்கு தலைவராகிய என்னுடைய எஜமானனாகிய போத்திபாருக்கு மனைவியா இருக்கிறபடியினால் ஒன்றை தவிர வேற ஒன்று என விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் இப்படி பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக இப்படி பாவம் செய்வது எப்படி? செய்ய மாட்டேன். அவன் இவ்வளவு அந்த பரிசுத்தத்து மேல் வைராக்கியம் வாஞ்சை இருந்தது. சாதாரண காரியமா அது வாசிக்கும் போது இன்னும் தொடர்ந்து அவ்வளோ வேலை இதாக இருந்தது. தொடர்ந்து அவ்வளோ வேலை, அந்த வேலை வேலையாக இருந்தது. அவன் எந்த ஒரு இடம் கொடுத்ததில்லை. பரிசுத்த ஜீவன் செய்ய வைராக்கிய வாஞ்ச தேவை. லேலோயா ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக நடக்கணும்ல ஒரு வைராக்கியம் வாஞ்ச தேவை. பார்த்துக்க, அது அவனுக்கு இருந்தது. எப்படி நடக்கிறது இல்லை, அவனுக்கு அந்த வைராக்கியம். ஆண்டவர் பிரியண்டா செய்யக்கூடாது, பரிசுத்தமாக நடக்கணும். இது பொல்லாப்பு. இதில் விழுந்தா ஆண்டவர் கோபம் தான் உண்டாகும். ஆண்டவர் இந்த மாதிரி கோவப்படுவார், கொண்டு போடுவார். பயம், தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருந்தது. தேவனை பயப்படுகிறவன் பயம் இருந்தது. தெய்வத்துக்கு நான் துரோகம் செய்வானா? நடக்காது. இந்த தேவனை நான் துரோகம் செய்வேனா? இத்தனை துரோகம் செய்கிறார்கள் இங்க, நான் என் தெய்வத்துக்கு துரோகம் செய்வேனா? என் தெய்வத்துக்கு எல்லாம் துரோகம் செய்வது என்னை இவ்வளோ நாளும் எவ்வளோ ஆபத்து மோசங்கள் எல்லாம் விலை பாதாத்து 17 வயதில் அவனை அங்கே அடித்து கொலை பண்ண வேண்டிய சகோதரன்மார் அதில் என்ன விடுவித்து இங்கே கொண்டு வந்து இவ்வளோ உயிரோடு வைத்திருக்கிறார், பாதுகாக்கிறார். இந்த வீட்டுக்கு தலைவனாக்கி வைத்திருக்கிறார், வீட்டுக்கு அதிகாரியாக்கி வைத்திருக்கிறார். எனக்கு இவ்வளவு நன்மை செய்து எனக்கு ஆண்டவர் விரோதமாக இந்த வேஜத்தன பாவத்தில் விழுந்து, இந்த பூஜார பாவத்தில் விழுந்து தான் இவ்வளோ பொல்லாப்பான பெரிய பாவத்தை நான் ஆண்டவர் விரோதம் செய்வேனோ? செய்ய மாட்டேன். இது வேணும் பார்த்து. எத்தனை ஆணுக்கம் பெண்ணுங்க இருக்குது. நித்தம் அவ்வளோ வேலை தான். பேசியில் வேலை அப்படி தான் இருக்கும். பேசிலிருந்து விலகி ஓடுங்கள் என்பதாக 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம். பேசிலிருந்து விலகி ஓடுங்கள். போதும். பேசிலிருந்து விலகி ஓடுங்கள். பேசிலிருந்து விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும், சரீரத்துக்கு புறம்பாக காணப்படும். பேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். சொந்த சரீரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம் தான் பேசித்தனம். மற்ற பாவங்களெல்லாம் சரீரத்துக்கு புறம்பானவை. இது தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாக செய்கிற கொடிய பாவம். அதனால் என்ன சொல்லப்படுது? விலகி ஓடுங்கள். ஓடுனா தப்பு வேணும், ஓடுனா தப்பு வேணும். விலகி ஓடுங்கள் சும்மா இல்லை, ஓடுனாலும் தப்புவான் இல்லை, தப்ப மாட்டான். இப்படி இருக்கு. என்ன சம்பவித்தது? தென்னமும் இதான் வேலை, இந்த திட்டத்தவளை வேலை. அது அவன் ஆண்டவர் பாவம் செய்ய இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் பயந்து நடந்தான், கபடில்லா இதயத்தோடு காணப்பட்டான். எஜமான விரோதமான ஒரு பாவத்தை செய்ய விரும்பவில்லை. எஜமான முன்னதாக நல்லதவனாக நடிக்க விரும்பவில்லை. இதெல்லாம் செய்து கொண்டு சில வேலைக்காரர் நாட்டில் வேலைக்காரமாறு வீட்டுல வேலைக்காரமாறு தான் வீட்டில் நடத்துது. வேலைக்காரியை தான் பின்ன எஜமாட்டி ஆகுது, வேலைக்காரமாறு தான் பின்ன எஜமான ஆகுது. நாட்டில், நம்ம நாட்டில் உருப்படம் இல்லை, விளங்கு இல்லையா? உருப்படம் இல்லை. எத்தனை வீடு இல்லை, எத்தனை பெரிய பெரிய வீடுகள் எங்க நடக்குது தானே? வேலைக்காரன் எஜமான ஆகுவேன், வேலைக்காரன் எஜமாட்டி ஆகுதா? இதனால வேசித்தனத்தினால சாபம். அது தன்னுடைய சரீரத்தை உரம் வச்சுக்கிறதான கொடிய பாவம். நாசம் பிடித்து போகிறார்கள் நாட்டில். என்ன அதெல்லாம் சர்வசாரணம். வேசித்தன இல்லை, விபச்சார இல்லை, ஏதோ
எல்லாம் சர்வசாதாரணம். ஒரு நாள் வீட்டில் வேற யாரும் இல்லை, இவன் மாத்திரம்தான் உண்டு. அப்பொழுது பார்த்த நல்ல தன்மை பார்த்துக்கிட்டே இருந்தான். இவ்வளோ நாள் சின்ன பருவம் நடக்கலை, இன்னைக்கு எப்படியாவது பிடிச்செழுத்தாவது பாவஜீவத்தில் ஈடுபட வேண்டும் விரும்பினான். எந்த வேலை செய்ய மாதிரி போனான். அன்றைக்கு வேறு ஆட்கள் இல்லை, அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது போனான். போன உடனே அங்கே பிசாசு இன்னும் அவ்வளோ நுழைந்தது. அவனை பிடித்து இழுத்து பலவம் பண்ணும்படியாக அங்கு முயற்சி பண்ணினான். அவன் அப்படி கிடைக்கவில்லை. துணியை தான் அப்படி கிடைத்தது. அவன் போட்டிருந்த துணியில் அப்படி கிடைத்தது. அவன் பார்த்தான், சரியில்லை, ஓடினான். லேலூயா ஸ்தோத்திரம். அந்த துணி அங்கே தளரான், அஸ்திரம் போச்சு. ஓடிட்டான், ஓடி தப்புனான். பேச்சுத்தனத்துக்கு விலை ஓடுங்கள். யோசேப்பு எப்படி தப்பினா? ஓடுறதுனால தப்புனான். பேச்சுத்தனத்துக்கு விலை ஓடுங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓடுனால தப்புனான். உடனே பார்த்தா இனி இவனை பிடிச்சொரு மாட்டான். எஜமான் வந்தான், போத்திவார் வந்தான். சொன்னான், நீ அங்கே விலைக்கு வேண்டியிருந்த வேலைக்காரன் எபிரேயன் இன்னைக்கு என்னட்ட பலவந்தம் பண்ண வந்தான். நான் அவனை துணியை பிடிச்சிருந்தா அடையாளம் வச்சிருந்தேன், பிடிச்சி மாட்டி கொடுத்தான். மடையை போத்திவார். அவன் சரியாக விசாரிக்கவில்லை, ஒன்றும் இல்லை. ராஜாவுக்கு அறிவித்தான். ராஜா உடனே இவனை வேற ஒரு விசாரணையும் இல்லை, கோபம் கொண்டு எல்லாம். அவனுக்கு வீட்டிலேயே ஜெயில் சிறை இருந்தது. அவன் வீட்டிலையும் ஒரு பாகத்தில் சிறைச்சாலையும் இருந்தது. அவ்வளோ பெரிய பிரதானி. அங்கே அடைத்தாரு. அவன் என்ன செய்தான்? அவன் துணி போனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம ஜீவந்த பொண்ணு ஓடனா பார்த்துக்க. அவன் துணியை தள்ளிவிட்டு ஓடனான். யோசேப்பு அவரை சீல பறிச்சாரு, ஒன்றும் இல்லை நினைச்சான். அது போட்டு ஆனால் ஆவிக்குரிய வஸ்திரம் அது பறிவோகக்கூடாது விரும்புகிறான். ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டம் வரக்கூடாது, அதுதான் அவனை இலக்கு. பரிசுத்த ஜீவத்துக்கு குறை வரக்கூடாது. பரிசுத்த ஜீவத்தில் எந்த விதமான குறையோ கேட வரக்கூடாது. ஆகிரியத்துக்கு தேவத்தின் ஜீவத்துக்கு ஆண்டவர் பயப்பட்டு ஆண்டவர் பிரியமா ஜீவிக்கிறான் ஜீவத்துக்கு எந்த ஒரு கேடம் வரக்கூடாது. ஓடிட்டான். அவருடைய ஜீவிய வஸ்திரம் கரைப்படவில்லை. ஜீவியமாகிய வஸ்திரம் கரைப்படவில்லை. ஓடணும், ஓடி தப்பி விட்டான். ஓடணும் பார்த்துக்க, ஓடணும். ஓடுறா தப்ப முடியும், ஓடனா தான் தப்ப முடியுமே தவிர அதை விரும்பினால் சாகலாம், விரும்ப என்ன செய்யலாம், சாகலாம்.